விசுவாசமா அறிக்கை செய்வோம். விசுவாசமாய் அறிக்கை செய்வோம். வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. உங்க வாழ்க்கையில இந்த ஷேக்கின மகிமையை நாடுங்க, தேடுங்க, வாஞ்சிங்க. முதலாவது முக்கியமானது, அடிப்படையானது மன்னிப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்முடைய கூடுகை அற்புதமாக வழிநடத்தி வருகிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் பாஸ்டர் பீட்டர், ஆனம்பாக்கம் சர்ச் ஓபனிங் பிரேயர், ஆரம்ப ஜெபம் பண்ணுமாறு அழைக்கிறேன். பண்ணுங்க. கேக்குதுங்கய்யா, பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப கூடுகையை நீர் ஏற்படுத்தி தந்த பெரிதான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையை உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, துதி ஸ்தோத்திரங்கள், ஆராதனை, ஆண்டவரே உங்களுடைய அருமையான வார்த்தை, சாட்சிகள், ஆண்டவரே நான் எடுக்கிற எல்லா ஜெபங்களும் ஆண்டவரே உடைய திருக்கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் ஆண்டவரே உடைய மகிமையினால எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நேரெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே நீங்க தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமா உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீங்க பேசுகிற அந்த சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. துவக்கம் ஆண்டவரே அற்பமாயிருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூரணமாய் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் துதிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். என்னை தெரிந்து கொண்டவரே என்று நாம் கர்த்தரை துதிப்போம். யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டவரே சோத்திரா. தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டவரே சோத்திரா. கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த தாவீதை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தவரே சோத்திரா. யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டவரே சோத்திரா. இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டவரே சோத்திரா. என்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சோத்திரா. உபத்திரவத்தின் குகையிலே என்னை தெரிந்து கொண்டவரே சோத்திரா. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்தவரே சோத்திரா. என் தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே என்னை அறிந்தவரே சோத்திரா. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் எங்களை மாத்திரம் அறிந்து கொண்டவரே சோத்திரா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, பூமியில எவ்வளவோ பேர், கோடிக்கணக்கான திரளான ஜனங்கள் இருந்தாலும் எங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தெரிந்து கொண்ட எங்களை இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒன்றாக கூட்டி சேர்த்திருக்கிறீரே, அது மிகவும் பெரிய தயவு ஆண்டவரே. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. துதிகரமையும் எல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் மியூசிக்கோட சேர்ந்து பாட போறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவ நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Praise the Lord. இந்த நாட்களில் ஜபத்தை பற்றி பார்த்துடுறோம். ஜபமே ஜெயம். என் வாழ்க்கை மாற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கருவி ஜபம். ஜபம் செய்தால் என் வாழ்க்கை மாறும். ஜபம் செய்தால் ஆண்டவர் என் வாழ்க்கை மாற்றுவார். நன்மைகள், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Praise God. Hallelujah. சாலமோனுடைய ஜபத்தை பார்த்து வர்றோம். நேற்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தோம். இன்னைக்கு அதே ஜபத்தை 4ஆம் புஸ்தகத்தில் பார்க்குறோம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களை ரொம்ப டீட்டெயில்டாக அருமையாக போட்டிருக்குது. நேற்று நம்ம சில ஆழமான உண்மைகளை பார்த்தோம். அதில் ஒன்று என்னென்னா ஷேக்கினா மகிமை.
ஒருவேளை சில பேர் பைபிளை திறந்து பார்த்துருக்கலாம், எங்கே இந்த ஷேக்கினா மகிமை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. அப்படி தேடி பார்த்துருந்தீங்கனாலா உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஷேக்கினா மகிமை என்ற வார்த்தை பைபிளில் இல்லை. இது யூதர்கள் பழக்கத்தில் சொல்லப்படுற வார்த்தைகள். ஷேக்கினா அப்படின்னா அபைடிங் பிரசன்ஸ், தங்கி இருக்கிற பிரசன்னா. அபைடிங் பிரசன்ஸ், தங்கி இருக்கிற பிரசன்னா. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எங்கும் இருக்கிறவர். ஆம்னி பிரசன்ட், எங்கும் இருக்கிறவர். அவரை பார்க்க முடியாது. இன்விசிபிள் காட். 2 பாயிண்ட்ஸ், ஆம்னி பிரசன்ட், இன்விசிபிள். எங்கும் நிறைந்தவர், பார்க்க முடியாதவர். ஆனா அவருக்கு எங்கெங்க பிரியம் இருக்கோ அங்க அவர் பிரசன்னத்தை காண செய்கிறார். The visible manifestation of the glorious presence of God. எங்கெல்லாம் அவர் தன்னுடைய பிரசன்னத்தை பார்க்க, ஜனங்கள் பார்க்க விரும்புகிறாரோ அங்க அவர்களுக்கு தோற்றத்தை கொடுக்கிறார், பிரசன்ஸை கொடுக்கிறார். மேகத்தின் மூலமாக, அக்னியின் மூலமாக. Praise God, hallelujah. ஆண்டவருடைய மகிமையை, ஷேக்கினா மகிமையை நேற்று 4-5 சம்பவங்களை சொல்லி பார்த்தோம். உதாரணமாக யாத்திராம் 13ஆம் அதிகாரம், யாத்திராம் 14ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இப்படிலாம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். யாத்திராமம் 40ஆம் அதிகாரம், யாத்திராமுடைய கடைசி அதிகாரம், யாத்திராம் புஸ்தகத்துடைய கடைசி அதிகாரம், கடைசி 5 வசனங்கள். யாத்திராமம் 34 முதற்கொண்டு 38 வரைக்கும். எக்ஸோடஸ் 40, 34 to 38. ஒரு அருமையான வசனம். இந்த வசனம் நமக்கு ஷேக்கினா மகிமை என்னன்னு புரிய வைக்கும். இந்த ஷேக்கினா மகிமை எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கும். இந்த ஷேக்கினா மகிமை வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி மகிமையா இருக்கும்? உங்க வாழ்க்கையில இந்த ஷேக்கினா மகிமையை நாடுங்க, தேடுங்க, வாஞ்சிங்க. Praise God. வாசிக்கிறேன். யாத்திராமம் 40:34 எப்படி துவங்குதுன்னா, அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. அப்பொழுது, எப்ப? மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு கூடாரத்தை எனக்கு கட்டு. பல விதமான முயற்சிகள், எல்லாரும் சபை முழுவதும் முயற்சி எடுத்து ஒருமனப்பட்டு கூடாரத்தை கட்டுறாங்க. அப்பொழுது கட்டி முடிச்ச உடனே கர்த்தருடைய ஷேக்கினா மகிமை அந்த கூடாரத்தில் வந்து இறங்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த ஷேக்கினா மகிமை தான் யாத்திராம் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இவங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தது, வழிநடத்தி வந்தது. இப்ப கூடாரத்தை வச்சோடனே அந்த கூடாரத்தில் வந்து இறங்கினது. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. filled with the Shekinah glory. தொடர்ந்து அடுத்த வசனம் சொல்லுது, மேகம் அதன் மேல் தங்கியது. நான் என்ன சொன்னோம்ல, ஷேக்கினா என்ன அர்த்தம்? அபைடிங் பிரசன்ஸ், தங்குகிற பிரசன்னம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமையினால அந்த வாசஸ்தலம் நிரம்பிற்று. filled with the Shekinah glory. நேத்து பார்த்தோம், ஆண்டவரை துதித்து வாஞ்சித்து எல்லாரும் ஆலயத்தை கட்டி முடிச்சோடனே ஷேக்கினா மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. இங்கேயும் இந்த கூடாரத்தை நிரப்பிற்று. பாருங்க, what a wonderful God.
கூடாரத்தை நிரப்பினாரு. சாதாரண கூடாரம், வனாந்தரம். இங்க சாலமோனுடைய ஆலயம் மகிமையாய் கட்டப்பட்ட ஆலயம். கேதுரு மரத்தினாலும் தங்கத்தினாலும் கட்டப்பட்ட ஆலயம். அதையும் நிரப்பினார். God does not give respect to the building. இடத்துக்கு ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அந்த வாஞ்ச, அந்த கீழ்ப்படிதல், அந்த அன்பு நிரப்பிற்று. இந்த கூடாரத்தை நிரப்ப போது மோசேனால் உள்ள போக முடியல. அங்க சாலமோன் ஆலயத்தில் பார்த்தோம், ஊழியர்கள் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியல. இங்கேயும் மோசேனால் உள்ளுக்கு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ். இந்த பிரசன்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உங்களுக்கு நீங்க வாஞ்ச இருந்துச்சுன்னா இந்த பகுதியை வாசித்து பாருங்க. 5 வசனங்கள். இட்ஸ் a ஸ்பீக்கிங் பேசேஜ், டச்சிங் பேசேஜ், வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த பிரசன்னம், இந்த மேகம் அப்படியே எழுந்திருக்கும் கூடாரத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. அப்ப ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். பாளையத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப மூவ் பண்ண வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. கைடிங் பிரசன்ஸ். ஏன் வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை இருந்துச்சுன்னா வழி நடத்தல். எப்ப எதை எப்படி செய்யணும், தடுமாறுறோம்ல, என்ன செய்யணும், எப்ப செய்யணும், தடுமாற்றம் இல்லாதது. இது எழுந்துச்சுன்னா ஜனங்கள்லாம் எழுந்திருப்பாங்க. இந்த இது அசைஞ்சிச்சுன்னா அப்படியே ஜனங்களை மூவ் ஆவாங்க. இதுக்கு நேர் எதிர்மறை. இந்த ஷேக்கினா மகிமை எழும்பலைன்னா யார் இடத்தை விட்டு அசைய மாட்டாங்க. என்ன அர்த்தம்? If God moves, we will move. If God's presence moves, we will move. If God's glory moves, we will move. கர்த்தருடைய மகிமை எங்களோட வரணும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோட வரணும். கர்த்தருடைய ஷேக்கினா மகிமை எங்களோட வரணும். நீங்க வரலைன்னா நாங்கள் போக முடியாது. நீங்க வரலைன்னா நாங்கள் போய் பிரயோஜனம் இல்லை. நீங்க வரலைன்னா நாங்கள் போய் எங்க வெற்றி இல்லை. நாடுங்க பிரதர், தேடுங்க பிரதர், வாஞ்சிங்க பிரதர், ஷேக்கினா மகிமை. கடைசி வசனம் வாசிக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பண்ற எல்லா பிரயாணங்களிலும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும், ஒவ்வொரு ஜேர்னிலையும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும், உங்க வாழ்க்கை பிரயாணம் முழுவதிலும் லைஃப் லாங் அவருடைய பிரசனம் உங்களோட பிரதேசமாக. யூ கேன் ஃபீல், யூ கேன் தே குட். அன்னைக்கு அவங்கள பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு நானும் நீங்களும் அதை உணர முடியும் பிரதேசமாக. Praise God. Hallelujah. Praise God. Travel with Jesus lifelong. பிரியமானவர்களே, இந்த சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. பாருங்க, இந்த ஆலயத்தில் கட்டுவதற்காக கேதுரு மரங்கள், விலையுறந்த பொருட்கள், தங்க தகடுக எல்லாம் உபயோகிக்கப்பட்டிருக்குது. ஆனா கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? இல்லை. ஆமென் சொல்லுங்க. தங்கம், கேதுரு மரம், வெள்ளி, அது இது ஏது? கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா அது கட்டிடம். இட்ஸ் ஜஸ்ட் a building. கர்த்தருடைய ஷேக்கினா மகிமை இருந்துச்சுன்னா அது மகிமையான தேவாலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கட்டடம் கட்டும்போது எவ்வளோ கேதுரு மரங்கள், எவ்வளவு தங்கம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய மகிமை வந்த போது தங்கம் ஒரு பொருள் இல்லை, கேதுரு மரம் ஒரு பொருள் இல்லை. என்ன பொருள்? மகிமை. எல்லாரும் தாள குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. தங்கத்துக்காக இல்ல, கேது மரத்துக்காக இல்ல, கட்டடத்துக்கு அழகுக்காக இல்ல, தேவ பிரசன்ஸுக்காக, தேவ மகிமையை பார்த்து மக்கள் பணிந்து கொண்டாங்க. They worshipped God's presence. எனக்குள்ள
உங்களுக்குள்ள நிறைய நன்மையான விஷயங்கள் இருக்கும். படிப்பு, சம்பாத்தியம், வேலை, அதிகாரம், இன்னும் நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை வரும்போது ஜனங்கள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தேவ மகிமையை தான் பார்த்து பாராட்டுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம். நான் குட்டியாக இருக்கலாம், நான் அசிங்கமாக இருக்கலாம், எனக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கலாம், வயதாகி போயிருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அதுவா இதுவா. ஆனால் கர்த்தருடைய பிரசன்ஸ், ஷேக்கின மகிமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது யார் குறைய பார்க்க போறதில்ல. எதை பார்க்க போறாங்க? நிரம்பி இருக்கிற தேவ மகிமைய, ஷேக்கினா க்ளோரியா பார்க்க போவாங்க. பிரைஸ் காட். நானும் ஒய்ஃப் 2 பேரும் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணோம். நான் பேங்க்குக்கு போன பிறகு நான் எம்காம் படிச்சேன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பார்க்குற அதிகாரம் அதை படித்த படிப்பை காட்டிலும் அதிகமானது. அதே மாதிரி இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்த பிறகு யார்ட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் ஏஜியமாக இருந்தோம்ட்டு. ஏன்னா இன்னைக்கு பார்க்குற ஊழியம் அதை விட கனமகிமையான ஊழியம். என்ன சொல்லுவோம்? நாங்கள் அழைப்பை பெற்றிருக்கோம், அதான் சொல்லுவோம். அதனால கர்த்தருடைய ஷேக்கின மகிமை உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில இருக்கும்போது உங்களுடைய குறைவு நிறைவு டஸ் நாட் மேட்டர். எது மேட்டர் ஆகுது? எது விஷயம்? எது முக்கியம்? கர்த்தருடைய மகிமை. கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருந்தது. தேவனுடைய ஆலயத்தில், சாலமோன் கட்டிய ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை நிரம்பியது. that matters. praise God. வாஞ்சிங்க. சாலமோன் வாஞ்சிதா, மோசே வாஞ்சிதா. கர்த்தருடைய மகிமையினால் உங்க வாழ்க்கை நிரப்பப்படும். அல்லேலூயா. 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அருமையான வசனம். நம்ம ஞாபகத்தில் இருக்குன்றதுக்காண்டி நேற்று சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன் இந்த ஒரு வசனத்தை. தம்முடைய வாக்கினால் சொன்னதை, தம்முடைய யாரு? தேவனுடைய. தேவன் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய யாரு? தேவன் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன சொல்றாரோ வார்த்தையில் சொல்றாரோ, உங்க கையில் உள்ள பைபிள்ல என்னென்ன ஆண்டு சொல்லியிருக்காரோ இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பகுதியில் அதான் ஃபோக்கஸ். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகன் இதை கட்டுவான். தாவீது விரும்பினார். கர்த்தர் சொன்னது, நல்லதுப்பா, உனக்கு நல்ல ஆசை இருக்கு, ஆனா என்னுடைய சித்தம் உன் மகன் கட்டணும். பாருங்க, என்னுடைய டிசையர் ஒன்று, காட்ஸ் வில் ஒன்று. உங்களுடைய விருப்பம் ஒன்று, கர்த்தருடைய சித்தம் ஒன்று. எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுது, அவர் சித்தத்தின் போடி எதை கேட்டாலும், ஹல்லேலூயா, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். பிரதர், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. சிஸ்டர், உங்க விருப்பத்தின்படி அல்ல. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர்கள் வந்த பிறகு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கழுவிட்ட போது நம்முடைய விருப்பங்கள் மாறியது. அன்னைக்கு வேற எதை விரும்பினோம். ஆண்டவர்கள் வந்த பிறகு, ஆஃப்டர் born again எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய விருப்பங்கள் மாறிச்சு. அப்படி இருந்தாலும் நம்முடைய விருப்பத்தை காட்டிலும், நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள், அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், his plan, அது இன்னும் அதிகமானது, இன்னும் உயரமானது. Praise God. ஆண்டவர் அவர் சித்தத்தை சொன்னாரு, உன் மகன் கட்டுவான். அதே மாதிரி இன்னைக்கு இந்த பகுதியில் கட்டி பிரதிஷ்டை ஆகுது. என்ன சொல்றார் சாலமோனே? நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ காட்.
நிறைவேற்றினீர். நம்ம இந்த பகுதி வாசிக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஓ வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை நிறைவேற்றிருக்கார் ஆண்டவர். நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்றீங்களா? இன்னைக்கு சொல்றீங்களா? கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. திரும்பி தொடர்ந்து சாலமோன் ஜெபிக்கிறான். நீங்க ஐயா ஆண்டவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நீ பாடணும்ல, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நீங்க சொன்னது இன்னும் ஒன்று நிறைவேறணும். எங்க அப்பாவுடைய சிங்காசனத்தில் என்றென்றும் அந்த சந்ததி இருக்கும்னு சொன்னீங்க, அதை நிறைவேற்றுங்க ஐயா. பிரைஸ் காட். ஆண்டவர் என் வாழ்க்கை உங்க வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். செய்ய போற நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். I repeat, 2 Chronicles chapter 5 verse 7. ஒரு அருமையான வசனம். கர்த்தருடைய பெட்டியை, ஆர்க் ஆஃப் த காவனன்ட், அத மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்தார்கள். எங்க இருக்கணும்? அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அதான் அது இருக்க வேண்டிய இடம். அது இருக்க வேண்டிய இடத்துல, கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வாழ்க்கையில வைக்கும் போது கொண்டாட்டம். இந்த முழு பாடல், இந்த முழு துதி, இந்த முழு பலி, இந்த முழு ஆராதனை இதை பற்றியது. கர்த்தருடைய பெட்டி இருக்க வேண்டிய இடமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அப்ப கொண்டாட்டம். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் பார்க்கத்தக்கதாக தேவ மகிமை நிரம்பிற்று. என் வாழ்க்கையில இயேசு என் வாழ்க்கையில எங்க இருக்கணுமோ, இந்த சென்டர் ஆஃப் மை ஹார்ட், அப்ப ஷேக்கினா மகிமை என் வாழ்க்கையில காணப்படும். ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் ஷேக்கினா க்ளோரி? கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில் காணப்படணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இவங்கள மாதிரி பாடணும், இவங்கள மாதிரி துதிக்கணும், இவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கணும், இந்த பகுதியில் உள்ள சந்தோஷம் வாழ்க்கையில் வரணும். இந்த பகுதியில் சொன்ன மாதிரி கர்த்தர் எங்க இருக்கணுமோ அங்க கர்த்தர் வாழ்க்கை வைங்க. அப்ப ஷேக்கினா மகிமை உங்க வாழ்க்கை நிரப்பும். வழி நடத்தல். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் எப்படி வழி நடத்தப்பட்டாங்க? ஷேக்கினா மகிமை. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க? ஷேக்கினா மகிமை. இஸ்ரவேல் ஜனங்க எப்படி வனாந்திரத்தில் போஷிக்கப்பட்டார்கள்? ஷேக்கினா மகிமை. பிரசன்ஸ், glorious presence, மகிமையான பிரசன்ஸ், தங்கி இருக்கிற பிரசன்னா, ஷேக்கினா glory. Praise God. Hallelujah. நேத்து பார்த்தோம், எண்ணற்ற ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். Praise God. எண்ணற்ற. இன்னொரு இடத்துல 22,000 மாடு, 1,80,000 ஆடு, இப்படிலாம் கணக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் எண்ணற்ற ஆடு மாடு பலி, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்ட சத்தியம். எது முக்கியம்? எது மகிமை? எது சிறப்பு? எது எனக்கு விடுதலை, முழு விடுதலை கொண்டாடுறது? எது ஷேக்கினா மகிமையை வாழ்க்கையில் கொண்டாடுறது? இத்தனை எண்ணற்ற பலிகளை செலுத்தியும் அடுத்த நாள் இன்னொரு பலியை செலுத்தணும். What a glorious life we have. பழைய ஏற்பாட்டுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அடுத்த நாள் பலி செலுத்தணும். பலி செலுத்தினாலும் பூர்ணமான விடுதலை இருக்கு. ஏதோ கொஞ்சம் விடுதலை பிரதர், ஏதோ கொஞ்சம் நிம்மதி பிரதர், ஏதோ கொஞ்சம் சமாதானம் பிரதர், ஏதோ கொஞ்சம் ஆரோக்கியம் சிஸ்டர். இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். தேவ ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ஷேக்கினா மகிமை வரும். இவங்க பலியிட்ட போது, துதித்த போது, ஜெபித்த போது, பணிந்து கொண்ட போது, தங்களை அர்ப்பணித்த போது, தங்களை சுத்தப்படுத்தி கொண்ட போது ஷேக்கினா மகிமை வந்துச்சு. ஆனா நான் ஆடு மாடை நான் பலியிட வேண்டாம். எனக்காக ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தன்னை தானே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார்.
அதை நான் விசுவாசித்தா, நீங்க விசுவாசித்தீங்கன்னா, டுடே இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா ஷேக்கினா மகிமை வாழ்க்கையில வரும். ஒருவேளை நீங்க இடரல் இருக்க வாழ்க்கையில, எனக்கு வழி தெரியலையே, நான் இப்படி செய்யணுமா, நான் அப்படி செய்யணுமா, ஸ்மால் டிசிஷன், பிக் டிசிஷன், சின்ன தீர்மானம், பெரிய தீர்மானம், வழி நடத்தல், ஷேக்கினா மகிமை. Praise God, hallelujah. இன்னொன்று, தேவாலயம், கர்த்தருடைய தேவாலயம் தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்குது. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய பிரசன்ஸ் நிரம்பி இருக்கிறது. நான் எம்டி இல்லை பிரதர், சொல்லுங்க. நான் எம்டி இல்லை, ஷேக்கினா மகிமையினால் நிரப்பப்பட்டவன். இயேசு பிறப்பதற்கு சுமார் 1500 வருஷம் முன்பாக அந்த வனாந்தரத்தில் ஒரு கூடாரம், 500 வருஷம் கழிச்சு சாலமோன் கட்டிய மகிமையான தேவ ஆலயம், 2000 வருஷம் முன்பாக இம்மானுவேல், ஹல்லேலூயா, என்னை ஆலயம் ஆக்கிய அந்த இம்மானுவேல். Praise God, what a glorious thing. கர்த்தர் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் இருக்கிறார். நான் எம்டி இல்லை, என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் எம்டி இல்லை. பிரியமானவர்களே, சாலமோன் இந்த பலியெல்லாம் செலுத்திய போது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு அக்னி அனுப்பிச்சார். அந்த அக்னி அதை எல்லா பலியும் பட்சித்தது. என்ன அது அர்த்தம்? நீ செய்ததெல்லாம் நல்லது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பியது. ஜனங்க ராஜாவும் ராஜாவுக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஏறெடுக்கப்பட்ட ஜபம், அருமையான ஜபம், பியூட்டிஃபுல் பிரேயர். அதுல விசேஷம்னா முதல் விண்ணப்பமே மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. பாருங்க இவ்வளோ அருமையா இருக்கு. இதான் சாலமோன ஞானமுள்ள மனுஷன் சொல். ஆண்டவரே எங்களை மன்னியுங்க. இந்த ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது உமது கண்கள் இந்த ஆலயத்தை நோக்கி பார்க்கணும். எங்க ஜபங்கள் எல்லாம் நீங்க கேட்டு கேட்டுக்கொள்ளணும் ஐயா. Your eyes must see, your ears must hear, and you must answer. பாருங்க, கண்கள் பார்த்து காதுகள் கேட்டு பதில் கிடைக்கணும். முதலாவது முக்கியமானது, அடிப்படையானது மன்னிப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாலமோன் அருமையா இந்த பகுதியில் சொல்ற வாசித்து பார்க்கும்போது, பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை. ரோமர் 3:23 முதலே சொல்லிட்டார் அவரு. எல்லாரும் பாவம் செய்து குறைவுள்ளவர்களா இருக்கும். அது மட்டுமல்ல, நம்ம நிறைய பேர் நிறைய நேரம் என்ன பண்றோம், என்ன தெரியுமா? I was washed by the blood of Jesus. I was washed by the blood of Jesus. நான் இயேசுவின் இரத்தத்தால, அந்த வருஷம் சொல்லுவாங்க 1044, 1085 இப்படி வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் தினமும் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெப ஆலயத்தில் ஏற்கப்பட்ட பாவ மன்னிப்புக்காக ஏற்கப்பட்ட ஜெபத்தை எல்லாம் கேட்டு ஜனங்களை மன்னிங்கப்பா. இந்த ஜனங்களுக்கு நியாயத்தை நீ உண்டு பண்ணுங்க ஐயா. நீங்க தான் நல்ல நியாயாதிபதி. ஒரு ஜட்ஜு உட்கார்ந்துருப்பாரு. ஜட்ஜுக்கு அவன் சொல்ற உண்மையா தெரியும், இவன் சொல்ற உண்மையா தெரியும். ஆனா நீங்க மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறவங்க, இருதயத்தை பார்த்து செம்மையான நியாயத்தை நீங்க கொடுங்க ஐயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் தோல்விகள் வருது ஐயா. நல்ல காரணம் சொல்றாரு. நாங்க பாவம் செய்யும் போது சத்துருக்கு இடம் கொடுக்கிறோம்ல, கொடுக்கும்போது என்ன வருது? வாழ்க்கையில தோல்வி, விழுந்து போகிறோம். சாலமோன் சொல்றாரு, நாங்க அப்படி விழுந்து போகும்போது, நாங்க மனம் திரும்பும் போது, நான் இப்படி பண்ணிட்டேன் அதனால விழுந்துட்டேன், சத்துரு வாழ்க்கையில என்னை தோற்கடிக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரே அவனுக்கு தோத்து போனதெல்லாம் மீண்டும் திருப்பி தாங்க ஐயா. அவனை நிறை நிறுத்துங்க ஐயா. ரெஸ்டோர்.
ஆண்டவர் இன்னைக்கு நீ இழந்த வேலை மீண்டும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வழியை சொல்லுகிறார். பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதோட அந்த காலத்தில் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா செழிப்புன்னு சொல்கிறோம்ல, சில பேர் செழிப்பை பற்றியே ஜெபிக்கிறாங்க அப்படிலாம் பேசுகிறோம்ல. செழிப்பு ஒரு முக்கியமான ஒரு அங்கம். சாலமோன் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே மழை நின்று போச்சுன்னா ஒரே வறட்சி ஆண்டவரே. அது ஒரு அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, விவசாயம் பண்ணுகிற சமுதாயம். நீங்கள் பாஸ்டர் பீட்டர்லாம் கிராமத்தில் இருக்காங்க. மழை இல்லைன்னா பொருளாதார கொலாப்ஸ், அங்கே எல்லாமே போச்சு, அவ்வளோதான். லாக்டவுன் இருக்கோ இல்லையோ அங்கே லாக்டவுன் ஆகி போயிடும். அப்போ என்ன சொல்கிறார் சாலமோன், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போது, மனம் திரும்பி ஜெபிக்கும் போது மழையை அனுப்புங்க, செழிப்பை அனுப்புங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வறட்சி இருந்துச்சுன்னா இந்த வேத பகுதி சொல்லுது, சாலமோன் ஜெபித்தது போல ஜெபிங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை இந்தந்த இடத்துலாம் குற்றம் குறைவில் இருக்கப்பா, வானத்து திறங்கையா, வானத்தின் பொக்கிஷசாலத்தை திறங்கையா. ஆண்டவரே உங்களுடைய ட்ரெஷரி அங்கே தான் இருக்கு, உங்களுடைய கஜானா அங்கே இருக்கு, கஜானாவை திறந்து உங்கள் ஆசீர்வாதம் அனுப்புங்க ஐயா. பிரைஸ் காட். அதே மாதிரி இந்த ஜபத்தில் தொடர்ந்து ஒரு அருமையான சத்தியத்தை சொல்றாரு சாலமோன். அந்நியர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் உம்மை பற்றி கேள்விப்படுவார்கள். இந்த ஆலயத்தில் தேவ மகிமை இருக்குது, ஷேக்கினா மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பல தூர தேசத்தில் வருவாங்க. எங்களுக்கு இவங்களை போல ஆரோக்கியம் வேணும், எங்களுக்கு இவங்களை போல சந்தோஷம் வேணும், எங்களுக்கு இவங்களை போல ஒரு விடுதலை வேணும், எங்களுக்கு இவங்களை போல ஒரு சமாதானம் வரணும், செழிப்பு கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவரே எப்போல்லாம் ஜனங்க வந்து உம்மை ஆண்டவராக கர்த்தராக தேவனாக வந்து கேட்குறாங்களோ அப்போ எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க ராஜா. எங்களுக்கு செவி கொடுக்குற மாதிரி, எங்களை உங்கள் கண்கள் பார்க்குற மாதிரி அவங்கள பார்த்து அவங்க ஜபத்துக்கு செவி கொடுத்து அவங்க ஜபத்துக்கு நீ பதில் தாங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்குறாரு. கேட்கும்போது வேதம் சொல்லுது ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அக்கினி வந்துச்சு, இந்த பலியெல்லாம் அப்படியே பட்சித்தது. என்ன அர்த்தம்னா, சாலமோன் செய்த எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு அது ஏற்றதா இருக்குது. ஆகவே அந்த பலியெல்லாம் அதை பட்சிக்குது. தேவனுடைய மகிமை, ஷேக்கினா மகிமை அப்படியே அந்த பிரசனம் முழுமையாக இறங்குது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பகுதியை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு சத்தியம் விளங்கும். கர்த்தர் தன் வாயினால் சொன்னதை தன் கையினால் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய ஷேக்கினா மகிமை நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம வாழ்க்கையில விடுதலை, சந்தோஷம், வழி நடத்தல். இந்த ஷேக்கினா மகிமை வருவதற்கு நான் என்னை சுத்தப்படுத்தணும், ஆண்டவரை என்னுடைய ரட்சரை ஏற்றுக்கொள்ளணும், இம்மானுவேலரை என் இதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவராக ரட்சகராக நான் அவரை வாஞ்சிக்கணும், தினமும் சமூகத்தை தேடணும். ஆண்டவர் எங்கேன்னு சொல்வதுக்கு இல்லை, ஆண்டவர் நீங்க மத்தியில் இருக்கீங்க அப்படின்னு வெளிப்பாடோட நான் வாழ்க்கையை வாழணும். நான் துதிக்க அப்படியே தேவனுடைய பிரசன்ஸ் ஷேக்கினா மகிமை வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வரும். நானும் நீங்களும் சந்தோஷமா தேவனை ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆராதனை, லைஃப் லாங் ஜர்னி with ஷேக்கினா glory. வாழ்க்கை முழுவதும் ஷேக்கினா மகிமையில் நம்ம அப்படியே நடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இப்பொழுதும் சங்கீத வேளை 91ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை நாம் அறிக்கையிடுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம்
என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சரி சொல்லுவா, வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. விசுவாசமாய் அறிக்கை செய்வோம். வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊரிலிருந்து விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus கொரோனா வைரஸை கட்டி இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெப நேரம். நாம் கொரோனா நோயாளிகளுக்காக, மாநிலங்களுக்காக, தேசங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மிஸ்ஸஸ் தியோடர் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். தகப்பனே, எங்களை அளவு கடந்து நேசித்து காப்பாற்ற அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நாளுக்காக கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையிலே நீர் ஆண்டவே எங்களை ஒன்றிணைத்து ஒரு குடும்பமாக தகப்பனே உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதான இந்த கிருபையை கொடுத்தீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள இயேசப்பா, இம்மட்டாக நீ செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பயங்கரமான ஆண்டவரே ஒரு பேண்டமிக்ல சுவாமி நீர் எங்களை உங்களுடைய கண்ணின் கருப்புடைய போல நீர் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே கத்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் கட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் சுவாமி உம்முடைய ஷெகினா மகிமை ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நிரப்பி கொண்டு வருகிற கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக கர்த்தர் கொடுக்கிற இந்த அனுதின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவைகளிலே நாங்கள் ஆண்டவரே நிலை கொண்டு தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் சுவாமி. உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்க ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய சித்தம் ஆண்டவரே எங்களுடைய டிசையர்ஸை காட்டிலும் அது பெரியதா இருக்கிறது சுவாமி. ஆம் கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, அண்ணன் சொன்ன வேத வசனங்களின்படி கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்முடைய மகிமையை நாங்கள் காணும்படியாக கர்த்தாவே இப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே வாதை நோயை கர்த்தாவே அனுமதித்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ராஜா. உமக்கு ஆண்டவரே நீர் அறியாமல் ஒன்றும் ஆண்டவரே ஏற்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் சுவாமி. அதன் காலத்திலே நீ நேர்த்தியாய் செய்கிற தேவன் அப்பா.
இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி கொண்டு வருகிறீர் இந்த நாட்களில், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதிகமான நேரத்தை உடைய பாதபடியிலே நாங்கள் செலவிடப்படியாக கர்த்தர் ஆண்டவரே நீர் இந்த நேரங்களை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்தோம் கத்தாவே. மரியாள் ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிப்பதை ஆண்டவரே நீர் ஆண்டவரே கத்தாவே அதை விரும்பினீர் சுவாமி. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே கவலைப்படாதபடிக்கு உம்முடைய பாதத்திலே ராஜா நாங்கள் காத்திருந்து ஜெபித்து கத்தாவே அரிய பெரிய காரியங்களை நாங்கள் காணும்படியாக எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே தயார் பண்ணி கொண்டு இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் காணக்கூடிய இந்த கொரோனா வைரஸினுடைய ஆண்டவரே பாதிப்பு ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்ட பிரகாரம் அந்த முதலாவது கத்தாவே அந்த சைனால இருந்து இத்தாலிக்கு போய் எவ்வளவு பாதிப்பு சுவாமி. இப்பொழுது கத்தாவே எல்லா நாடுகளிலும் இருந்து இப்பொழுது இந்திய தேசத்திலே அதிகமான பாதிப்பு, விசேஷமாக ஆண்டவரே சென்னை பட்டணத்திலே அதிகமான பாதிப்பை ஆண்டவரே அவர்களால் கட்டுப்படுத்த கூடாத அளவுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி. அப்பா தகப்பனே நீர் அறிவீர் ராஜா, எல்லாம் நமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே கத்தாவை நாங்கள் யாரையும் நம்பலப்பா, உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே கத்தாவை உடைய ஆண்டவரே ஓங்கிய புயத்தினாலே சுவாமி அந்த வீரியத்தினுடைய காரியங்களை ஆண்டவரே அந்த கொரோனா வைரஸினுடைய வீரியத்தை ஆண்டவரை கட்டுப்படுத்த உம்மால் மாத்திரமே கூடும் சுவாமி. தகப்பனே ஆண்டவரே கத்தாவே நாங்கள் ஒன்று கூடி இப்படியாக ஜெபிப்பதை அந்நியர்களும் கண்டு சுவாமி நீ ஜீவனுள்ள தேவன், நீரே இதை செய்தீர், நீரே இந்த ஆண்டவரை கத்தாவே இந்த பேண்டமிக்கை ஆண்டவரை ஒழித்து போட்டீர் என்று ஆண்டவரை அவர்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அதனுடைய வீரியத்தை ஆண்டவரே கத்தாவே கட்டி அவைகளை ஆண்டவரே சுட்டெடுத்து நாங்கள் பாதாளத்துக்குள்ளாக தள்ளுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு மாநிலத்திலும் கத்தாவே போவது போல மறுபடியும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. எல்லா ஆண்டவரே கத்தாவே ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கத்தாவே கன்னியாகுமரி வரைக்கும் சுவாமி கத்தாவே எல்லா இடங்களிலும் கத்தாவே அது ஆண்டவரே கத்தாவே பயங்கரமாக ஆண்டவரை பரவி கொண்டு இருக்கிறதை ஆண்டவரே நாம் கேள்விப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அதன் வீரியத்தை நீர் கட்டுப்படுத்த வேண்டுமாய் கத்தாவே விசேஷமாக சுவாமி ஏசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டேட்ஸை நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம், ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். எங்கள் பிரசிடென்ட்காக ஆண்டவரே சுவாமி பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், எல்லா லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரரை தயவாய் கட்லெட்டு தரவேணுமாய் மன்றாடுகிறோம் ராஜா. யோசேப்பை போன்ற கத்தாவே ஆண்டவரை தானியலை போன்ற ஆண்டவரை ஆலோசனைக்காரர்களுக்கு தந்து கத்தாவே அவர்கள் ஆண்டவரை நல்ல முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக சுவாமி கத்தாவே நல்ல திட்டங்களை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வனமாய் மன்றாடுகிறோம் ராஜா. கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. இப்பொழுது நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே கெஜ்ரிவால் அவருக்கும் ஆண்டவரே சுவாமி இந்த கொரோனா தொற்று என்று கர்த்தர் ஆண்டவரே தயவு கூர்ந்து அவரை நீர் மீட்க விடமாய் மன்றாடுகிறோம். எல்லா தலைவர்களை ஆண்டவரை உடைய கருத்திலே கொடுக்கிறோம், எல்லா டாக்டர்ஸ் நர்சஸ் கத்தாவே ஆண்டவரே சுவாமி துப்புரவு பணியாளர்களை கத்தாவே டெக்னீஷியன்ஸ் ஒரு ஆண்டவரே கத்தாவே என்ஜிஓஸ் எல்லாரும் கருத்திலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய கருத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஏசப்பா இந்த தொற்று ஒருவருக்கும் பரவாதபடிக்கு கத்தாவே இந்த கட்டுக்குள்ளாக நீர் ஆண்டவரை அவர்களை வைத்துக் கொள்ள வேணுமாய் உடைய பரிசுத்த பாதுகாப்புக்குள்ளாக தயவாய் அவர்களை வைத்துக் கொள்ள வேணுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. அவங்க ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தா அவ்வளவு நடுக்கம் இருக்குது, ஆனால் ஆண்டவரை அவர்கள் த்ரூ அவுட் ஆண்டவரே சுவாமி இப்படிப்பட்ட ஆண்டவரை காரியங்களில் ஈடுபட்டு கத்தாவை உதவக்கூடிய இவர்களை கர்த்தர் ஆண்டவரை நீ பாதுகாப்புக்குள்ளாக தயவாய் வைத்துக் கொள்வதற்குமாய் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஒரு கோடி நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே வெளிநாடுகளிலும் கத்தாவை விசேஷமாக ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை கத்தாவை வெளிநாடுகளை கத்தாவே யூரோப்பியன் கண்ட்ரிஸை ஆண்டவரே கத்தாவே யுஎஸ்ஏ ஆண்டவரே கத்தாவே எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் ஆண்டவரை நல்ல டிசிஷன் எடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு வெளியே ஞானத்தை கத்தாவே நீரை கட்டளிட்டு தரவனமாய் உடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடக்கும் மக்களை நடத்தபடியாக கத்தர் அவர்களுக்கும் நீர் கிருபை பாராட்ட வேணுமாய் சுவாமி ஜெபிக்கிறோம். தகப்பனே எல்லா நாடுகளையும் உடைய கருத்திலே சவுத் கொரியா, நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா தகப்பனே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சிங்கப்பூர் மற்றும் மலேசியா எல்லா நாடுகளையும் கருத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. சவுதி அரேபியா ஆண்டவரே சுவாமி எல்லா ஆண்டவரே கத்தாவே கண்ட்ரீஸ்ல கத்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை நீ செய்ய வேணுமாய் சுவாமி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த ஜகத்திலே எல்லாவற்றையும் கத்தாவே உடைய கருத்திலே கொடுத்து ஆண்டவரே
நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபதமங்களுக்கு கர்த்தர் ஆமேன் என்று பதிலளிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த அருமையான ஜெப கூடுகைக்காக ஒரு முறை கூட கர்த்தாவே உமக்கு கோடி கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீரே ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றையும் கட்டுக்குள் கொண்டு வருவீர். எங்களை ஆண்டவரே நீ சந்தோஷப்படுத்துவீர் என்று ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசத்தோடு இன்றைக்கு கேட்ட அருமையான செய்தியின்படி எங்களை உற்சாகப்படுத்த நம்முடைய கிருபைக்காக கோடா கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேசங்களில் இருக்கிற நம்முடைய உற்றார் சுற்றார் நண்பர்கள், மருத்துவ பணியில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரை, இந்த அருமையான நல்ல மாலை வேளை தந்ததற்காக கொடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்கள் மேலே வந்து தங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மகிமையின் மேகம் எங்கள் மேலே நிழலிடட்டும் ஆண்டவரே. பேதுருவை யோவானை நிழலிட்டதே, அந்த மேகம் எங்கள் மேலே நிழலிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அந்த ஆண்டவர் அசைவாடி கொண்டு ஒவ்வொரு இருதயத்திலேயும் நீர் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்னிமயமான நாவலால் ஒவ்வொரு நீர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அது போல எங்களை பாவங்களெல்லாம் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோன் ஜெபித்தது போல சுவாமி எங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து தயவாக எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கொரோனா கடுமையாக இருக்கிற கொரோனாவுக்காக ஆண்டவரே நாங்கள் திறப்பில நின்று மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேசத்துக்கு நன்மையை தாங்க ஆண்டவரே, நன்மையை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே, உமைக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம். மருத்துவ பணியாளர்கள் எங்கள் குடும்பங்களில் டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரீத்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, நர்சர் ஷர்லி, டேஃபனி, சலோமி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்பின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா மேனுயல், ஹெப்சி, ஆகனஸ், விமல்ராஜ், மிஸ்ஸஸ் சிம்சன். ஆண்டவரே, மிஸ்ஸஸ் சிம்சன், மிஸ்டர் சிம்சன், 2 பேருக்கும் கொரோனாவிலிருந்து அற்புதமான விடுதலை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்ததுக்கு முன்னதாகவே ஆண்டவரே சுகம் கிடைத்து அவர்கள் நடந்து காலூன்றி நடந்து வெளியில் வர கிருபை செய்யுங்க. அந்த குடும்பத்தை கடாட்சி தரலுங்க ஆண்டவரே. உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேசங்கள் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ, ஏஞ்சல், தர்ஷினி, சுமிசாக், ஷீபா, ஜூடி, அரவிந்த், ராஜன், கீர்த்தனா, அனிதா குடும்பங்கள், டேவிட், டேனி, மிக்கி, ஷீலா, வின்சென்ட், சீலன், இமானுவேல், எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பங்கள், ரோசி, விஜய், ஜான் மோகன், ஜான் யூஜின், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் குடும்பங்கள், ஸ்டீஃபன் மோகன், மிஸ்ஸஸ் ரூபி, சாரா, சத்யா வில்சன் ராஜா குடும்பங்கள், அமல், கெனடி, காட்ஃப்ரி, அகாசி, மேர்லின், சாம், ஐசக் தேவரக்கன் குடும்பங்கள், இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க சுவாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உமது பராமரிப்புக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். சாட்சியாக எழும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பிரதர் ஈடன், ஃப்ரெட்ரிக் கேன்சர்னால கஷ்டப்படுறாங்க, அவங்களை பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. மிஸ்ஸஸ் பீட்டர் இன்னைக்கு ஜெபம் பண்ணாங்க. அவங்க பீட்டருடைய மிஸ்ஸஸ்க்கு வயிற்றில் கல் இருக்கிறது. இந்த கல் ஆண்டவரை சுட்டெரித்து நீர் வெளியே கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிற. சுக்கு நூறாக உடைக்க கிருபை செய்யுங்க. கண்மல் இருக்கும் சம்மட்டியா மக்களின் ஜுவாலையாகும் ஆண்டவரே. நீர் அதை உடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வசனங்கள் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்திரா பால், USA ஆண்டவரே, 75 போக வேண்டுமா போக வேண்டாமா, எப்பொழுது போவது என்று தெரியவில்லை. நீ சமாதானத்தினால் நிரப்பி கரெக்டான வழியை இங்கே காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஸ்டேட் பேங்காக வருகிறோம். ஸ்டேட் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் பரிபூர்ண உம்முடைய பிரசன்னம் அங்கே வியாபித்திருப்பதாக. எல்லா கொரோனா கிருமிகளையும் நீ சுட்டரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அக்கினி மதிலாக அந்த பில்டிங்கை சுற்றி நீங்கள் இருக்கணும் சுவாமி. அது 250 300 பேர் அங்கே வேலை பார்க்கும்போது பரிபூர்ண விடுதலையோட சமாதானத்தோட வேலை பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. இதை நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், கொடாகொடை ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜெபங்களையும் நேசின் மூலம் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, உமக்கு கொடாகொடை ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். இப்பொழுதும் இஸ் a miracle working God என்ற பாடலை நாம் பாடுவோம். He is a miracle working God. He is a miracle working God. He is a wonder. He is a miracle. He is a miracle working God. அவர் அற்புதம் செய்கின்றார். இயேசு அதிசயம் செய்கின்றார். அவர் அற்புதம், அவர் அதிசயம், இயேசு அற்புதம் செய்கின்றார். ஹalleluya. God bless you. நாளைக்கு விட்னஸ். ஆமா, நாளைக்கு அனௌன்ஸ்மென்ட், நாளைக்கு விட்னஸ், நாளைக்கு டெஸ்டிமனி டே.
3 பேர் விசிட்டர் சொல்ல போகிறாங்க. இன்னும் சாட்சி சொல்ல வேண்டும் என்கிறவர்கள் பெயர் கொடுக்கலாம். எனக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜ் தாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Bye bye. பாய்.